பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் எந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகமே ஒரு நெருக்கடியிலே போய்கொண்டிருக்கிறது. அச்சுறுத்தலுக்கு உலகமே இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இங்கே தாவீது சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்றதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல 9 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் பயங்கர ஆயுதத்தோடு அங்கே வந்து இஸ்ரவேல் மக்களை மிரட்டி கொண்டிருக்கிறான். உங்களில் யாராவது ஒரு வீரன் தைரியசாலியா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து அவன் சண்டையிடட்டும் என்று சொல்லி அவர்களை ஏளனமாக பேசி அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுடைய உயரத்தையும் அவனுடைய ஆயுதங்களையும் பார்த்து அங்கே இஸ்ரவேல் இராணுவம் சிதறி ஓடுகிறது. அந்த நேரத்தில் அங்கே தாவீது தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருகிறான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். அவன் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வரும்போது அவன் சவால் விடுகிறதை அவன் பார்க்கிறான். அப்போ இராணுவமே பயந்து ஓடுறதையும் அவன் பார்க்கிறான். அந்த நேரத்தில் தான் தாவீது நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான். அந்த ராஜா சொல்றான், நீ சின்ன பையனாச்சப்பா, நீ எப்படிப்பா இவ்வளவு பெரிய வீரன் இடத்துல நீ போய் நீ சண்டையிட்டு நீ ஜெயிக்க முடியும்? அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் யுத்த வீரன் என்று அவன் சொல்றான். அப்போ தாவீது சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரின் கைக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்றான். தாவீது இதுக்கு முன்ன நடந்த சம்பவத்தை சொல்லி இதுல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்தின ஆண்டவர் இவன் எம்மாத்திரம் கடவுள் என்னை இவன் கையிலிருந்து காப்பாற்றுவார் என்று சொல்றான். பிரியமானவர்களே, கொஞ்சம் நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் சுகவீனமாக இருந்தபோது, நாம் சாலையில நடந்து கொண்டு இருக்கும்போது, நாம் நிறைய நண்பர்களோடு கூட பழகும் போது ஆண்டவர் எவ்வளவோ தருணங்களிலே நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், நம்மை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலும் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்பதை நான் நினைவு கூற வேண்டும். அங்கே தாவீது அந்த கோலியாத்தை அடிப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்டது சாதாரண சின்ன சின்ன கற்கள். அவன் எந்த பட்டயத்தையோ எந்த ஈட்டியையோ அவன் நம்பி போகவில்லை. அவன் சாதாரண கற்கள் எடுத்துக்கொண்டு தேவனையே நம்பி அவன் அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? தேவனே தாவீதுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று காட்டுகிறது. அவன் சொல்றான், நீ ஈட்டியை நம்பி வர, நீ வாளை நம்பி வர, நீ உன் ஆயுதங்களை நம்பி வர, நான் இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தரை நம்பி வரேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த சின்ன சின்ன கல்லு என்ற விதமாக அவன் தாவீது பேசுறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த கால தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்கு பயமுறுத்துகிறதாக ஒரு நாளும் இருக்காது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் செய்த அசாதாரணமான காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம். இத்தனை ஆண்டுகள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, இந்த பயமுறுத்துகிற சூழ்நிலைகளிலே நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை நாம் பெற முடியும். ஆகையினாலே ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்ப்போம். அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்போம். தேவன் நமக்கு தைரியத்தையும் வெற்றியும் கட்டளிடுவாராக. ஆமென்.